அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறையுணர்வு. வெல்கம் டு சேனல். இந்த காணொளியில அழகு 4ல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில திரைப்பட பாடலாசிரியர் குறித்த பதிவுகள தான் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் புலமை பித்தன். இவர பத்திய குறிப்பு தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே ஷேர் பண்ணுங்க. அதோட மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறந்த ஊர் பள்ளிப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெற்றோரினுடைய பெயர் கருப்பண்ண தேவர், தெய்வானை அம்மாள். இயற்பெயர் ராமசாமி. மனைவி தமிழரசி. குழந்தைகள் புகழேந்தி, கண்ணகி. இவருடைய இளமை பருவமும் எங்க கல்வி கற்றார் அப்படின்னு பாக்குறப்போ, பள்ளி கல்விய பள்ளிப்பாளையத்துல முடிச்சிருக்கிறாரு. கோவை சூலூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நூற்பாலையில வேலை பார்த்துக்கிட்டே தமிழ் புலவர் பட்டத்தை முடித்த பெருமைக்கு உரியவர். பள்ளியில படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தமிழ்ல தமிழ் புலமையில பித்து கொண்டவன் அப்படின்ற அடிப்படையில தன்னுடைய பெயரை புலமை பித்தன் அப்படின்னு பெயர் சூட்டிக்கிட்டாரு. திரைத்துறையில இவருக்கு எப்ப ஆர்வம் வருது அப்படின்னா 1964ல திரைப்படத்துல பாடல் எழுதுவதற்காக சென்னைக்கு போறாரு. இவர் சாந்தோம் உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்கிறாரு. பணிபுரிஞ்சிருக்கிற போதுதான் இயக்குனர் கே. சங்கர் மூலம் குடியிருந்த கோயில் அப்படின்ற திரைப்படத்துக்காக பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. நான் யார் நீ யார் அப்படின்ற பாடலை அப்ப எழுதியிருக்காரு. அடிமை பெண் திரைப்படத்துல 1000 நிலவே வா அப்படின்ற ஒரு பாடலை எழுதினாரு. தொடர்ந்து ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம், அதாவது 320க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல 700க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறாரு. அக்னி பிரவேசம், ராஜ ராஜேஸ்வரி, சொர்க்கத்தின் திறப்பு விழா, இந்த படங்களுக்கெல்லாம் வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. சொர்க்கத்தின் திறப்பு விழா இவருடைய சொந்த தயாரிப்பு. நாயகன் படத்துல இடம்பெற்றுள்ள தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, சிவகுமாரோட 100வது படமான ரோசாப்பூ ரவிக்கைக்காரி படத்துல இடம்பெற்ற உச்சை பகுந்தெடுத்து பிச்சு பூ வச்சகிளி, உன்னால் முடியும் தம்பி, இந்த திரைப்படத்துல புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு, இந்த பாடல்கள்லாம் இவருக்கு பிரபலமான ஒரு திரைப்பட பாடலாசிரியரா அடையாளம் படுத்தியிருக்கு. வடிவேலு நடித்த எலி 2015ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த படத்துல தன்னுடைய கடைசி பாடலை அவர் எழுதி கொடுக்கிறாரு. கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதியான இவருடைய திரைப்பட பாடல்களுடைய வரிகள்ல இலக்கிய தரமும் புரட்சிகரமான அந்த சிந்தனைகளும் ஓங்கி இருந்திருக்கு. உன்னால் முடியும் தம்பி படத்திற்காக இவர் எழுதிய அந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பாடல்ல, வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் இங்கு கட்டி வைத்து கொடுத்தது, ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமும் வீடின்றி வாசலின்றி தவிக்குது அப்படின்ற மாதிரி சமூகத்துல நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. குழந்தை வளர்ப்புல ஒரு தாயினுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய வகையில இன்றும் நம்ம இந்த பாடல் உடைய வழிகளை நினைவு கூறும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்ற இந்த வரி இவருடைய வரிதான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்லையும் இது பொருந்தக்கூடிய வகையில இருக்கு. இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ, பாரதிதாசனுக்கு பிள்ளை தமிழ் பாடியவர் யாருன்னா புலமை பித்தன். பெரியாரை குறித்து அவர் எழுதிய அல்ல பழுத்த அழகு முகத்தின் அப்படின்ற ஒரு கவிதை, பாரதிதாசனுடைய தொண்டு செய்து பழுத்த பழம், இது மாதிரியாக மேடைகள்ல முழங்கி பிரபலமானவரா இவர் அறிமுகமாகிறாரு. இலக்கிய வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கைன்னு பாக்குறப்போ, எம்ஜிஆருடைய காலத்துல சட்டமன்ற மேலவையினுடைய துணை தலைவராகவும் அரசவை கவிஞராகவும் பதவி வகித்தவர். ஜெயலலிதா காலத்துல அதிமுகவினுடைய அவை தலைவராகவும் பதவி வகித்த பெருமைக்கு உரியவர்.
1999ஆம் ஆண்டு அந்த மக்களவை தேர்தல திமுக, பாஜக கூட்டணியை எதிர்த்து திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்த அந்த பிரச்சார மேடைகள்ல வீரமணியோட புலமை பித்தனும் கலந்து கொண்டு அதுல பேசியிருக்கிறாரு. இவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழக அரசினுடைய பெரியார் விருது 2001ஆம் ஆண்டு கிடைச்சிருக்கு. சிறந்த பாடலாசிரியருக்கான விருது 1977 அந்த 78 இந்த இடைப்பட்ட காலத்துல மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒரு விருது கிடைச்சிருக்கு. 80 to 81ல எங்கம்மா மகாராணி அப்படின்ற ஒரு விருது, 88ல நிறைய திரைப்படங்களுக்கு இவருக்கு விருது கிடைச்சிருக்கு. 93ல பத்தினி பெண்ணுக்கு இவருக்கு விருது கிடைச்சிருக்கு. இவருடைய மறைவுன்னு பாக்குறப்போ உடல்நல குறைவு காரணமா சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி சென்னையில இருக்கக்கூடிய அடையாறுல ஒரு தனியார் மருத்துவமனையில 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள்ல தன்னுடைய 85வது வயதுல மறைஞ்சிருக்கிறாரு. இந்த தகவலோட புலமை பித்தன் குறித்த பதிவை நான் நிறைவு செய்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.